லாஸ்ட் டைம் நாங்கள் வாகமான் போயிருக்கும்போது இந்த சைலண்ட் நைட் அப்படிங்கிற ரெசார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். 3 பேர் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ 2 பேர் படுக்கிற மாதிரி டபுள் காட் ஒன்றும், பக்கத்துலேயே ஒரு சின்னதாக சிங்கிள் காட் ஒன்றும் போட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ரெசார்ட்டோட அட்மாஸ்ஃபியரும் சரி, அது வந்து ஒரு மவுண்டெயின் வியூ. அந்த ரெசார்ட்டு ஆக்சுவலாக நம்ம ரூம்லேருந்து வெளியில் அந்த பால்கனி போனோம்னாலே அந்த சைடு ஃபுல்லாக மவுண்டெயின் தான். ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த கிளைமேட், அந்த காலையில் ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சு அந்த மிஸ்டோட அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு செம்மையாக நேச்சர் லவ்வர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேயே ரெசார்ட்லேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ஹாட் வாட்டர் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம பிளேஸஸ் சுற்றி பார்க்குறதுக்கும் ரீச்சபிளாக இருந்துச்சு. ஒன்லி திங் இந்த மாதிரி நிறையா ரெசார்ட்டுக்கு நம்ம போகிற பாதைகள் தான். நம்ம காரில் போனோம் அப்படின்னா நம்ம ட்ரைவ் பண்ணி போகிறது ரொம்ப ஸ்டீப்பாக ஏறுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஸ்டீப்பாக இறங்குற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இந்த ஹில்ஸ் ஏரியாவில் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒன்ஸ் நம்ம அங்கே ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம காரை வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஜீப் எடுத்துகிட்டு போயிடலாம். ஜீப்பு வந்து ஆஃப் ரோடு ட்ரிப்பு, அதுக்கப்புறம் நம்ம பிளேசஸ் சுற்றி பார்க்குறது எல்லாமே அவங்களே அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளுக்கு கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சுங்க இந்த மவுண்டன் வியூ ரெசார்ட்டு. பேர் வந்து சைலண்ட் நைட் ரெசார்ட் வாகமான். நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டேக்கும் அடுத்த ஸ்டேக்கும் இடையில நிறையா கேப் இருந்தனால நம்ம தனியாக ஒரு வீட்டில் தங்கின மாதிரி ஒரு ஹோம் ஸ்டே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நம்மளுக்கும் அந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் இடையில நல்ல பார்க்கு, அதில் வந்து நிறையா பிளேயிங் அந்த ஐட்டம்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஊஞ்சல்லாம் வச்சுருந்தது. எனக்கு மவுண்டெயின் பார்த்துட்டு அந்த ஊஞ்சலில் ஆடுறது, அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு வச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி அது அப்படியே மவுண்டன் பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி யாருனாலும் போய் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு ரெசார்ட் இது. இதில் வேறு டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்கிறனால 4000லேருந்தே இருக்குது ஒரு ஸ்டேக்கு ஒரு நாளைக்கு. நம்ம அந்த ரூமுக்கு தக்கன, அதாவது பெரிய ரூம் 2 பேர் தங்குற மாதிரி, இல்லை 4 பேர், இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தங்குற மாதிரி எல்லா டைப்லேயும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.